விடாமுயற்சி அறிவிப்பு வெளியாகி ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரவில்லை. பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்திற்காக நடிகர் அஜித் 105 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அஜித் பரஸ்பர மரியாதை பயணத்தில் மிகவும் பிஸியாக இறங்கிவிட்டார். ஏற்கனவே அஜித் இந்த பயணத்தில் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களையும் பூடான், நேபாள் ஆகிய நாடுகளையும் பைக்கில் சுற்றிவிட்டு சென்னை திரும்பிவிட்டார். அதன் பின் விடாமுயற்சி திரைப்படத்தின் பணிகள் முடிந்த பிறகு அஜித் தனது பரஸ்பர மரியாதை பயணத்தை மீண்டும் தொடங்கவுள்ளார் என்ற அறிவிப்பு வெளிவந்தது. தற்போது அஜித் பைக்கில் சுற்றுலா சென்றுள்ள சமயத்தில் மகள் திருமேனி லொகேஷன் தேடல் பணிகளை செய்து முடித்துள்ளார். இதையடுத்து படத்தின் லொகேஷன்களை முடிவு செய்துள்ள மகள் திருமேனி நடிகர்களின் தேர்வில் ஈடுபட்டுள்ளார். அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு இன்னும் சில தினங்களில் துவங்கவுள்ள நிலையில் முதலில் சண்டை காட்சிகளைதான் மகள் திருமேனி படமாக்க இருக்கிறாராம். அதற்காகத்தான் புனேவில் மிக பிரமாண்டமான செட் ஒன்றை படக்குழு உருவாக்கியிருக்கின்றது. அஜித் தற்போது கேரளாவிற்கு பைக் சுற்றுலா சென்றுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களில் அதனை முடித்துவிட்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்கின்றார். எனவே அஜித் வந்தவுடன் முதலில் சண்டை காட்சிகள்தான் மகள் திருமேனி படமாக்க இருக்கிறாராம். மேலும் விடாமுயற்சி படத்தில் சண்டை காட்சிகள்தான் ஹைலைட்டான விஷயமாக இருக்கும் என்பதால் கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இப்படம் விருந்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதுவரை யார் இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கப் போகிறார் என்று தகவல் வெளிவரவில்லை. இந்நிலையில் த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய், கரீனா கபூர், கேத்ரினா கைஃப், கங்கனா ரனாவத் என 5 நடிகைகளிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா? இதில் 2 நடிகைகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது.